Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச் அண்ட் மடுக்கன் ஸ்டிச் எப்படி நாங்கள் பண்ண போகிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரில் நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது மூணுமே வந்து டபுள் பெல் பிராண்டு. ஸோ நீங்களும் வந்து டபுள் பெல் பிராண்டே வந்து கேட்டு வாங்குங்க. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டயால்ஜி 754 இந்த ஜரியும் வந்து கேட்டு வாங்கிக்கிங்க. சரி வாங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோட்டி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இந்த சோட்டி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் வருது. ஒன்று வந்து சிம்பிள் மெத்தடு, இன்னொன்று வந்து ஹெவி மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த சோட்டி ஸ்டிச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நெக் லைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் பார்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து சோட்டி ஸ்டிச்சுக்காக நாங்கள் கேப் விட்டு நாங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 4 mm மோத்தி வரும் இல்லைங்களா, அந்த மோத்தி வந்து அந்த கேப்பில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து கேப் விட்டு நாங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ வந்து ஜரி அவுட்லைன் முடிச்சாச்சு. இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோட்டி ஸ்டிச் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தாக எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து நாங்கள் குறைச்சிக்கலாம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டிச்சை போட்டு அப்படியே திருப்புவாங்க. அப்படி திருப்புனா வந்து ஷேப்பே வந்து சரியாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி இழுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டிச்சு வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ வந்து ஈவனாக வந்து இப்படி வரணும் அந்த ஸ்டிச்சு, அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி வரணும்னா ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சு போடணும். இப்போ வந்து ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவனாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
எப்போவுமே வந்து இந்த சோட்டி ஸ்டிச் நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 mm மோத்தி அந்த அளவுக்கு தான் அகலமாக பண்ணணும். ரொம்ப அகலமாக பண்ணால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெவியாக சோட்டி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்புக்கு நடுவில் வந்து நான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து 3 அவுட்லைன் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் சோட்டி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இந்த சோட்டி ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கல. இதில் வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த சோட்டி ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா கீழே அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மடுக்கன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு அவுட்லைன் நாங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா 4 mm பீடு உக்கார்ற மாதிரி இருக்கணும் கேப்பு. அதாவது 4 mm மோத்தி வந்து இந்த கேப்பில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து
கேப் வந்து நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டில் ஒரு 3 அவுட்லைன் நான் வந்து கீழே கொடுக்க போகிறேன். இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா மடுக்கனுக்கு கீழே தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் லாங் ஸ்டிச்சாகவே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும். அப்போ தான் வந்து மடுக்கன் வந்து நல்லா திக்காக வரும். இந்த மாதிரி லாங் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து தெரியாது, இது வந்து உள்ளே தான் இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நாங்கள் வந்து மடுக்கன் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மடுக்கன் ஸ்டிச் வந்து போடும்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கீழே வந்து த்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக பிடிக்கணும். இறுக்கி பிடிச்சிங்கன்னா இந்த ஷேப் வந்து வராது. இந்த ஜிக்ஸாக் ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷேப் வந்து சரியாக வராது. ஸோ அதனால் கீழே த்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக பிடிங்க. அப்போ தான் வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நெக்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுற பார்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சோட்டி ஸ்டிச் அண்ட் மடுக்கன் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.